ரிஷப ராசி செப்டம்பர் மாத பலனை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே செவ்வாய், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் பாருங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர்றாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 5ஆம் இடத்துல புதன் ஆட்சியில் உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் சூரியன் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறாருங்க. செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்படி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்ச நிலையில் இருந்தார். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதே போல் எங்கே போனாலும் ஒரு சில தடுமாற்றங்கள், ஒரு சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். உடல் அசதி, சோம்பல் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும். ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் சொந்த வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் அமர இருக்கிறாருங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமையினால், உங்களுடைய முயற்சியினால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சாதிக்க முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அதுவும் மூல திரிகோண வீட்டில் பலமாக சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதே போல் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். ஏன் அப்படின்னா, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்தவரை கைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் குடும்பத்தில் அசையா சொத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவதே மேலும் உங்கள் ராசி அதிபதி வலுப்பெற இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள், அதே போல் செவ்வாய் பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு விரயங்கள், எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தலைங்கிற நிலை தான் இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பலத்தில் அமர இருக்கிறாருங்க. செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைவர் வகையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு 7ஆம் அதிபதி அதே கடகத்தில் நீச்சமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் ஒரு பயணம் போகிறீங்க, இல்லை ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தொழில் பார்ட்னர் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய தொழில் பார்ட்னரால் உங்களுக்கு சில சிரமங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கார். அவர் லாபாதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி குரு பகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. அதே போல் சூரியன் பாருங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய சிறப்புங்க. உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெறதுனால சொந்த பந்த பகையெல்லாம் மாறும். அதே போல் உங்களுக்கு 4ஆம் இடம் வண்டி வாகனத்தை குறிக்குது. பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்க்கறதுனால உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். முக்கியமாக வியாபார ரீதியில் இருப்பவங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் சரசரவென விற்றுவிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் வியாபாரம், சொந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம்
அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அதே போல் புதன் பகவான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. அவர் இந்த மாதம் பலம் பெறுகிறார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் புதன் வலுப்பெறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள் யார் அப்படின்னா சுக்கிரன் புதன் சனி தான். இந்த 3 கிரகங்களுமே இந்த மாதம் வலுவாக இருக்கிறாங்க. புதனும் உச்ச வீட்டில் ஆட்சியில் மூல திரிகோண வீட்டில் நல்ல பலத்தில் இருக்கார். அதே போல் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தார். நீண்ட நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் தீர்வு கிடைக்கும். அதே போல் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஏற்கனவே பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. புது வேலை கிடைக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் புத்திரஸ்தானம் வலுப்பெறதுனால பிள்ளைகளால் முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் நல்ல ஜனவசியம், நல்ல முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்து யோகம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் அதிபதி வலுப்பெறுவது முக்கியமாக உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதம் 5ஆம் இடம் வலுப்பது, அப்படி புதன் பலம் பெறுவதனால நிறைய ஒரு அதிர்ஷ்டங்கள் நீங்கள் இந்த மாதம் பார்க்க முடியும். அதே போல் சுக்கிரன் பலம் பெறுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதம் பாருங்கள், ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள் வலுவாக இருப்பதனால இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் சனி பகவான் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2027 ஜூன் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பார். இந்த 2027 ஜூனுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. முக்கியமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு மூலம் அதிர்ஷ்டங்கள், அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம், தொழில் மூலம் யோகம், சொந்த தொழில் மூலம் வளர்ச்சி, உத்தியோகத்தின் மூலம் லாபம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து யோகம், குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ரிஷப ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒருவரை யோகாதிபதி அவர் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலங்கள். அப்போ சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த பலன் இன்னும் கூடுதலாகவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் யோகாதிபதிகள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதம் நிறைய நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் தினங்களில் தான் நம்முடைய உடல் காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத மனநிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டமம் தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் தாங்க. அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. செப்டம்பர் 3, செப்டம்பர் 8, செப்டம்பர் 14, 15, 16, 17, 18 மற்றும் செப்டம்பர் 25, 26, 27 இந்த நாட்களில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். இந்த செப்டம்பர் மாதம் ரிஷப ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனையே தருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.